ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் மேலே பயங்கர லவ். அதே மாதிரி அந்த பையனுமே ரொம்ப உயிருக்கு உயிராக ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல அவன் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப்ல என்ன நடக்குது, அந்த லவ்வரோட அண்ணனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கோட்டுற மழையில் வீட்டு வாசலில் நின்று அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவளோட லவ்வர் செத்துட்டதாகவும் அவனோட இறுதி சடங்குக்கு என்ன அனுமதிங்க அப்படின்னு சொல்லி அவனோட அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க, பயங்கரமாக அசிங்கமாக திட்டுறாங்க. உன்னால தாண்டி என் பையனே இறந்து போயிட்டான், உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் செத்து போயிட்டான், இவ்வளோ நாளுமே நான் அவன் கூட வாழலை, அவன் எனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷமாக அவன் கூட வாழலான்னு இருந்தப்போ உன்னால் அவன் இறந்து போயிட்டான், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. இப்போதான் அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பயங்கர சவுண்டாக இருக்கே அப்படின்னு. அப்போதான் செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை வெளியில் கடைசை பார்க்குறாங்க. அவள் உடனே ஹீரோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிறா. ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா அண்ணங்காரனை பார்க்கும் போது அவளோட லவ்வர் மாதிரி தெரியுது. ஆயுஷ் நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்படி இப்படின்னு கண்ணெல்லாம் சிமிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வருது அது ஹீரோன்னு. ரொம்ப நேரமா மழையிலேயே இருந்ததுனால அவளுக்கு சுத்தமா ஒத்துக்கல போல மயக்க அடிச்சு விழுந்துடுறா. ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நீங்கெல்லாம் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறான். இப்போதான் வந்துட்டு நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பியை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ நாளாக நான் அனாதையாக இருந்தேன், ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது, என்ன என் அப்பா அம்மா எனக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்க. ஸோ கூடிய சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து நான் போக்க போகிறேன், நீ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோ இதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு இது வரைக்கும் இவன் ப்ரப்போஸ் பண்ணும் போதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தவ இப்போ சரின்னு ஒத்துக்கிறா. அதோட மறுநாள் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. எழுந்து பார்க்கும் போது பார்த்தா அவள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். ஐயோ நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. ஹீரோவை பார்த்து மறுபடியும் வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட்னே நினச்சிக்கிறா. இதை பாரு, நீ நேற்றுலேருந்து தப்பாகவே என்னை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இது கொஞ்சமும் சரியில்லை, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மிஸ்டர் யோனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனும் அம்மானு தலையாட்டுறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது, இவன் வந்து நம்ம பாய் ஃப்ரெண்டோட அண்ணா தானே. ஆமாம், அவனுக்கு ஒரு அண்ணா இருக்கான்னு சொன்னானே, அவன் தான் இவன் போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நேற்று நீ என் மேலேயும் மயக்கடிச்சு விழுந்துட்ட, நான் தான் போனால் போது பாவம்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் தம்பியை நீ லவ் பண்ணிட்டு இருந்திருக்க, அவன் கூட இருந்ததுனாலையும் அவன் வந்து உன்னை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக உயிரை விட்டுருக்கான் பார்த்தியா, அதுக்காகவும் தான் நான் உன்னை பாவம் பார்த்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் நீ இங்கேயே இருந்துக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே நேரத்துக்கு நீ வந்து எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தரணும், என்னை மீறி நீ எதுவுமே பண்ணக்கூடாது, நீ எது பண்ணுறதா இருந்தாலும் என்னை கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னும் போது நான் இன்னும் உங்களுக்கு அடிமையா, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா என்னோட தம்பி உன்னை ஆசைப்பட்டிருக்கான், அவன் வந்து உன்னை ரொம்பவும் லவ் பண்ணியிருக்கான், நீ வந்து அவனோட விடோவா இங்கே இருக்கணும், நீ இதுக்கப்புறம் வேற யாரையும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஆக்சுவலாக வந்துட்டு நீ ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னால் இதெல்லாம் சைன் பண்ண முடியாது, எனக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன்னோட அங்கிள் வீட்டில் தான் இருக்க, உங்கள் அப்பா உனக்காக விட்டுட்டு போன பணம் உன்னோட ஷேரு எல்லாத்தையும் வந்து அவருங்க பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க, உனக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. 5 வயசில் ஹார்ட் பேஷண்ட்டாக ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் ஹாஸ்பிட்டலில் தான் எந்த நேரமும் இருக்கா, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா, அதனால தான் வந்துட்டு நீ இவ்வளவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உங்கள் அங்கிள் தான் வந்து அவளோட மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இன்கேஸ் நீ இங்கே இருக்க ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக உன்னோட தங்கச்சிக்கு எவ்வளோ வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு சரி ஓகே இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சைன் போட்டுடலாமா, இதா போட்டுட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சுக்கலாக கிழிச்சு அவன் மேலேயே தூக்கி கடைசிடுறா. ஒன்று நீ வளர்க்குற நாய் கிடையாது, நீ நினைச்ச நேரம் சோறு வைக்கும் போதெல்லாம் நான் வாலாட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்காத, கனவு கூட காணாத, எனக்கு அப்படிப்பட்ட காசே தேவை கிடையாது,
அந்த மாதிரி காசுக்கு அலையிற பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ இவனோட செக்ரட்டரி வந்துட்டு, சார் எதுக்கு சார் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசுனீங்க? உங்கள் தம்பி அவங்கள எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணாரு தெரியுமா? அந்த பொண்ணுமே வந்துட்டு உங்கள் தம்பி மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது தானாக அவளே என்கிட்ட வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி தருவா, நீ வேணா வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ தான் ஹீரோயினோட அங்கிள் ஆன்ட்டி அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்கான். இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சு நம்ம ஹீரோயினை அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு எப்படியாவது மயக்கி எல்லாரோட ஷேரையும் ஏமாற்றி எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பிளான் எல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க. ஹீரோயின் இப்போ தான் வீட்டுக்கே வரா. வீட்டுக்கு வந்த உடனே, என்னம்மா உன் பாய் ஃப்ரெண்ட் சேர்த்து போயிட்டானாமே, இப்போ தான் கேள்விப்பட்டோம். ஐயோ பாவம், நீ வந்து இனிமே அவனை நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பியோ மூளையில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வேதனையில் இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் இல்லை, பரவாயில்ல நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறான்னா, இது பார், நான் சொல்கிறது தான் நீ செஞ்சாகணும், இந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாம் போடாமல் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடு, மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னும் போது, அப்பா பாருங்கப்பா என்னையே மதிக்காமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கத்துறா. உடனே அவங்க அங்கிள் மரியாதையாக நில்லுடு இங்கேயே அப்படின்னு சொல்கிறான். இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு உன்னையும் உன் தங்கச்சியும் வந்து தண்டமாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் அவள் வேற நோயாளி, அவளுக்கு எவ்வளோ அளவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் உங்களால் தான். நான் நிம்மதி இல்லாமல் நானும் என் குடும்பமும் இவ்வளோ நஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது உங்களால் தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான். ஹீரோயின் அதுக்கு மேலே என்ன பண்ணுவா, நாளைக்கு எத்தனை மணிக்கு பார்ட்டின்னு சொல்லுங்கள், நான் ரெடியாகிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு பயம் இருக்கணும், இதுக்கப்புறம் எங்களை எதிர்த்து பேசுகிற வேலையை நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன பண்ண முடியும், ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து குழந்தைகிட்ட காட்ட முடியாது இல்லையா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அவள் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்ற விஷயம் கூட நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. அவங்க சொன்ன பார்ட்டியும் வந்துருச்சு, அதனால ஹீரோயினை தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு வேலைக்காரங்கெல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஹீரோயின் ரெடி ஆகிட்டு பார்க்குற தங்கச்சிக்காரி, அவளுக்கு செம்ம ஆத்திரம். சே, என்ன போட்டாலும் இவளுக்கு நல்லா இருக்கே, என்னை விடவும் இவள் பெட்டராக ஆகிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமல் இருக்குது. இருந்தாலும் இவளை வச்சு தானே நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும், அதனால போனால் போது, அழகாக தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறா. அப்போ போகும்போது வழியில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு போகிறா. இதை பாரு, எல்லார்கிட்டையும் நீ சிரித்து பேசணும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எவனாவது ஒருத்தன் பெரிய பார்ட்டியாக பார்த்து நீ கரெக்ட் பண்ணி அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடு, அவனை எப்படியாவது ஏமாற்றி நம்ம ஷேரை எழுதி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவும் செக்ரட்டரியும் வேறு வந்திருக்காங்களா. செக்ரட்டரி அப்படியே டென்ஷன் ஆயிரும். ஐயோ, அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுட்டு இருந்தது, இன்றைக்கி என்னென்னா இப்படி சூப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு வந்து சிரித்து பேசுதே சார், எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் ஹீரோ சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல, உன்னை விட நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், அதுவும் நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்துட்டேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் இதுதான் முக்கியம், லவ்வர் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தா எல்லாம் சரியான ஜொல்லு வாயினுங்களா இருப்பானுங்க போல, பயங்கரமாக வழின்னு வழிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. தங்கச்சிக்காரிக்கு பயங்கர சந்தோஷம், கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு லம்பான அமௌண்ட்டை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. சார், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிடிக்காம இந்த விஷயம்லாம் பண்ணதோ என்னவோ, நம்ம வேணா ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கேட்கும்போது, ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவளே என்னை கூப்பிடுவா, அவளே என்னை கூப்பிட்டானா நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா அது அவளோட விதி, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா ஹீரோ. ஹீரோயினா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா மொபைல் எடுத்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புகிறா. நீ சொன்ன எல்லாத்துக்கும் ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இப்போ வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. நான் தான் சொன்னேனே அவளா என்கிட்ட வருவான்னு சொல்லி, பார்த்தியா அவளே மெசேஜ் அனுப்புகிறா. இன்னும் கொஞ்சம் நேரம் அவஸ்தைப்படட்டும், கொஞ்சம் நல்லா கெஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது, இவன் வந்து நம்ம கெஞ்சுற வரைக்கும் வரவே மாட்டான், அதனால நம்ம ஏன் கெஞ்சணும், ஏதாவது ஒருத்தன் வந்து என்னை தொட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு கோவம் வருவான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா. அதில் ஒருத்தன் மேலே வந்து கோட்டில் வேணும்னே வந்து ஒயினை ஊற்றினோன்னு, ஐயோ சாரிங்க தெரியாமல் ஊற்றிட்டேன், மேலே ஒரு ரூம் இருக்குது அங்கே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இவனும் அடடா நல்ல சான்ஸு, அவன் நம்ம கூட வர்றதை தான் இன்டெரக்டாக இப்படி சொல்கிறா போலன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அவனும் கூப்பிடுறான். தங்கச்சிக்காரிக்கு பயங்கர சந்தோஷம், பரவாயில்லையே பெரிய ஷேர் ஹோல்டரையே தனியாக கூட்டிகிட்டு போகிறாளேன்னு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. இதெல்லாம் பார்த்த செக்ரட்டரி அவ்வளோதான், அவனால் தாங்க முடியல, பொங்கி எழுந்துடுறான். ஐயோ சார், என்ன சார் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி அவன் ஓயாமல் ஹீரோவை வேற உசுப்பேத்துறான்.
அவன் வேற ரூமுக்கு போன உடனே ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், நீங்கள் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்க, உங்கள் மேலே பூராவும் வைன் ஸ்மெல்லாம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான். அவனும் சரி ஓகே நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு போகிறான். அவன் மறுபடியும் வந்துட்டானா எப்படியாவது அவன் கிட்ட இருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஃபோர்க் கம்பியையும் எடுத்து வச்சுக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் ஹீரோக்கே ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்குள்ளே குளிக்க போனவன் திரும்பி வந்துடுறான். டார்லிங் நான் குளிக்கலான்னு போனேன், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளான் மாறிடுச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிச்சிடலாம் வாயேன் அப்படின்னு கூப்பிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஹீரோ கரெக்டாக அந்த டைமுக்கு அட்டன் பண்ணிடுறான். ஆனால் இவன் வந்துடுறான். அதனால ஃபோனை அப்படியே அவள் அங்கேயே வச்சிடுறா. ஹீரோயின் ஏமாத்த பார்க்குறா அப்படின்ற விஷயம் நல்லாவே உனக்கு புரிஞ்சிடுது. இது பார், நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா, சும்மா தான் இருந்தேன், ஆனால் நீயா தான் என்னை வந்து வம்புக்கு எடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்த, எனக்கு நல்லாவே தெரியும். நீயா தான் வந்து ஒயினை என் மேலே வேணும்னே ஊற்றுன, இது எல்லாமே உன்னோட பிளான் தான். சரி நீ தான் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வந்தேன், நீயும் அழகாக இருக்கியேன்னு. இப்போ வந்து இந்த மாதிரி வம்பு பண்ணினா கொஞ்சமும் செட்டே ஆகாது, நான் ரொம்ப கோவக்காரன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும் போது நீ பண்ணுறதை பண்ணிட்டா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் சும்மா இல்லாமல் கெட்ட வார்த்தையிலேயே ஹீரோயினை திட்டிடுறான். காண்டானவ அந்த காலில் வச்சிருந்தா இல்லையா ஸ்பூனு, அதை எடுத்து அவன் நெத்திலேயே 2 கூட போட்டு விட்டுறா. இதுக்கு மேலே நான் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா டப்பில் இருக்க தண்ணிலேயே போட்டு ஹீரோயின் மூஞ்ச வச்சு முக்குறான். ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே இவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஏன்னா தண்ணியில் நல்லா வந்து முக்கிடுறான்ல, அதனால அவளுக்கு மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்கா. ஹீரோயினை ஒரு வழியாக மயக்கம் தெளிஞ்சு எழுந்துடுறா. இந்த வாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. ப்ரோ என்ன ப்ரோ, நான் வந்து வான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்போ உன்னை வான்னு சொல்லுவேன், அதுக்காக தானே நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த, நான் வந்து உன்கிட்ட கெஞ்சணும் அதுக்காக தானே நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த, ஆனால் அதுக்குள்ளேயே நீயே வந்துட்டியே அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. நான் கூட உன்னை சாதாரணமாக எடை போட்டுட்டேன், ஆனால் நீ லேசுப்பட்ட ஆள் இல்லை, இன்னைக்கு நல்லாவே எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவ சடனாக மயக்கடிச்சு விழுந்துடுறா. டே இவளை தூக்கிட்டு வாடா அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லும் போது, சார் அது அவ்வளோ மரியாதையாக இருக்காது சார், அதனால நீங்களே கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே அதுக்குள்ளே அந்த ஷேர் ஹோல்டரை போட்டு குமுறி வச்சிடுறாங்க. அவ்வளோதான், அவர் அங்கே மண்டை கிண்டையெல்லாம் தொங்க விட்டு நின்றுட்டு இருக்காரு. இதை பாரு, நீயா வரல, இவரா உன்னை கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் எங்கள் வீட்டு பொண்ணு மேலே நீ கை வச்சது தப்பு, அதனால அடுத்து இவன் வந்து எந்த ஒரு பொண்ணு மேலேயும் கை வைக்காத மாதிரி பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இப்போதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் இறந்து இருக்கும் போது அந்த டைமுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இவளோட சித்தப்பாவும் சித்தியும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, அவளுக்கு வந்துட்டு நீங்கள் தான் அவங்க அப்பா அம்மாவை கொன்னீங்க சொத்துக்காக அப்படின்ற விஷயம் தெரியாது, தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எப்படி இவளை நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டாம், இங்கேயே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரி சொல்கிறா. அதுக்கு அந்த சித்தப்பங்கார என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இவளுக்கு எக்கச்சக்கமான ஷேர் இருக்குது, அதை இப்போதைக்கு கார்டியன்ற பேரில் நம்ம அனுபவிச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் பெரிய வில்லாவே இருக்குது அண்ணனோட பேரில், அந்த வில்லால் நம்மளும் இருந்துக்கலாம், ஸோ இவங்க அதை கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வில்லாத்தனமாக பிளான் பண்ணி தான் அந்த குழந்தைங்கள வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த எல்லா விஷயமும் தெரியும். எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக தான் சைலண்ட்டாக இருந்திருக்கா. அதே நேரத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு வந்து பெரிய பணக்காரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ நாளும் ப்ரப்போஸ் பண்ணி ஒத்துக்காதவ அப்போ பண்ணும் போது உடனே ஒத்துக்கிறா. ஏன்னா இவனுக்கு பணம் பலம் இருந்தது அப்படின்னா இவனை வச்சு எப்படியாவது நம்ம சாதிச்சிடலாம், நம்ம தங்கச்சை காப்பாற்றிடலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேரையும் பழி வாங்கலாம் அப்படின்றது தான் இவளோட ஒரே எண்ணமாக இருந்திருக்கு. மற்றபடி இவனை வந்து அவள் லவ்வெல்லாம் பண்ணலை, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவனோட ப்ரொப்போஸை ஒத்துந்திருக்கா. மறுநாள் காலையில் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போது ரொம்ப கேஷுவலாகவே இருக்கான். அங்கே ஹீரோ அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கான், ஆனால் அவன் இருக்கிறதே தெரியல அவளுக்கு. அவள் ரொம்ப நார்மலாக இருக்கா. எங்கே இருக்கா என்ன ஏது, நம்ம எழுந்த உடனே பயப்படுவோம் இல்லையா, புது இடத்துல இருந்தா அந்த எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஜாலியாக அவள் வந்து காற்று வாங்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், என்னம்மா நீ ரொம்ப கேஷுவலாக இருக்கியே, உன் மூஞ்சில் வந்து எந்த வகையிலையும் ஒரு ஐயோ எங்கடா இருக்கும் அப்படின்ற பதட்டமே இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஹீரோ இருக்கிறதையே நோட் பண்ணுறா. உன்ன மாதிரி பொம்பளைங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு பணம் தானே முக்கியம், நீ ஒன்றும் என்னோட தம்பியை உண்மையாலாம் லவ் பண்ணலை, பணத்துக்காக தான் லவ் பண்ண, அவன் அத்தனை வாட்டி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், ஆனால் நீ இந்த வாட்டி தான் அவன் பணக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்துந்திருக்க, இது எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ.
ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நீங்கள் என்ன தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. உண்மையாகவே நான் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கல அப்படி இப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க. இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்சிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறா. நேற்று உண்மையாகவே நீ லக்கியாக இருந்த, அதனால நான் வந்து உன்னை காப்பாற்றினேன். ஆனால் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நீ கனவுல கூட நினைக்காத. இந்த வீட்டை விட்டு நீ எங்கே போகணுன்னாலும், நீ என்ன பண்ணணுன்னாலும், ஏன் உனக்கு தண்ணி தாகிறது தண்ணியே நீ குடிக்கணும்னாலும் என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோ அங்கேருந்து போன உடனே அவன் வச்சுட்டு போட அக்ரிமெண்ட்டை எடுத்து கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுடுறான். அக்ரிமெண்ட்டு இதில் நான் சைன் பண்ணணும் மாதிரி இவன் கனவு கண்டுகிட்டு இருக்கான். இவனுக்கு என்னதான் திமிரு, இவ்வளோ திமிரு, பண திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. வேலைக்காரங்க வராங்க. மேடம், சர்வைலன்ஸ் கேமராவில் பார்த்துட்டேன், நீங்கள் அக்ரிமெண்ட்டை கசக்கி போட்டுட்டீங்க, கொஞ்சம் அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சைன் போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நம்மளை இவன் இந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறானா அப்படின்றது இப்போதான் அவளுக்கு புரியுது. இப்போதான் தங்கச்சிக்காரி ஃபோன் பண்ணி இவளை கத்துன்னு கத்துறா. என்னடி பண்ணி வச்ச, அந்த ஆள் வந்து ஓடி போயிட்டான், எங்கே போனா என்ன ஆனான்னு தெரியல, இதுக்கப்புறம் நமக்கு அவன்கிட்ட இருந்து வந்து ஷேரும் வராமல் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்த போடுறா. அப்போ ஹீரோயின் உடனே நல்லவ மாதிரி நடிக்கிறா. நல்லவ மீன்ஸ் அவளுக்கு நல்லவ மாதிரி நடிக்கிறா. ஐயோ, நீ சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா, நீ சொன்னதை தானே நான் எல்லாமே செஞ்சேன், நான் என்ன பண்ணுறது, என் பாய் ஃப்ரெண்டோட அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் என்னை கம்பல் பண்ணி இங்கே தூக்கிட்டு வந்துட்டான். ஆனால் கவலைப்படாத, இவனுமே ஒரு பெரிய ஆள் தான், இவன்கிட்டயும் வந்து நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் பிளான் பண்ணலாம், அதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட மண்டையை கழுவுறா இவ. உடனே தங்கச்சிக்காரியும் சரி கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறா. பார்த்தா இன்னொரு கம்பெனி ஷேர் ஹோல்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை வந்து தனியாக ஹீரோயினை கவனிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த ஆளும் வந்துட்டு விடாமல் ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக வழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவன் கூட செல்ஃபி எடுத்து ஹீரோக்கே அனுப்புறா. இவர் என்னை வந்துட்டு படம் பார்க்கறதுக்காக கூப்பிடுறாரு, நான் வேணா போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. கடுப்பான ஹீரோ, என்ன கேட்காம நீ வீட்டை விட்டு வெளியில போனதே தப்பு, இதுல இவன் கூட நீ படத்துக்கு வேற போறியா, மவளி நீ எங்க தான் போற, நான் வந்து பாக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். அவங்க போற இடத்துக்கெல்லாம் ஹீரோவோட ஆளுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் மால்ல ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அது மட்டும் இல்ல சார், அவன் வந்துட்டு ஹீரோயினோட இடுப்புல கையை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம்ல டார்லிங், அதனால நீ எது போட போற இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் வேர் வாங்கி கொடுத்துன்னு இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே இல்லை, நான் 2யும் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போயிடுறா. ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் உள்ள போகிறதுக்கு போறான். அந்த டைமுக்கு ஹீரோட ஆளுங்க வந்து பிடிச்சிடுறாங்க. அடே எங்கடா லேடிஸ் ரூம்ல நீ போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை கும்மாங்குத்து குத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, நான் பண்ணுறேன். ஆனால் அதை விட்டுட்டு நீ அடுத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க, அதான் நான் வந்துட்டேன்ல, இப்போ சொல்லு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவளை சும்மா இல்லாமல் இவனை உசுப்பேற்றி விடுற மாதிரி, அப்போனா நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீ செய்வியா அப்படின்னு சொல்கிறா. என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, உனக்கு வந்துட்டு என்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்க முடியல அப்படி தானேன்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். சடனா அவனோட கோட்டை கட்டி அவளுக்கு தூக்கி கடைசிட்டு ஏதா இதை போட்டுட்டு வெளியில வா மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த உடனே செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்துட்டு உங்க ஃபேமிலி கிட்ட பேசிட்டோம், இனிமே யார் கூடயும் டேட்டுக்கு போகணும்னு சொல்லி உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க கவலையே படாதீங்க, யாரும் வந்துட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னும் போது, சரி எதுக்கு உங்க பாஸ் என்ன கிஸ் பண்ணாருன்னு கேளு அப்படின்னு சொல்றா. என்னது பாஸ் கிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர ஷாக்காரா. சார் என்ன சார் சொல்றாங்க, டே மரியாதை வெளில போடா அப்படின்னு கத்தி விட்டுறான். கோவத்தில் ஏதோ தப்பு நடந்துச்சு, இனிமேல் வந்துட்டு நீயும் நானும் பார்த்துக்கவே வேண்டாம், இந்த வீடை நீ வச்சுக்கோ, இந்த வீட்லேயே நீ இருந்துக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு நீ என்ன பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் இவளுக்குன்னு பர்சனலாக ஒரு ஆளை வச்சு அவங்க தங்கச்சியை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொல்லியிருக்கா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மேடம் இன்னைக்கு வந்துட்டு செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால உங்கள் தங்கச்சியை நான் வந்து பத்திரமா சேஃபாக வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்குது, அப்பாட தங்கச்சி வந்து நல்லபடியாக இருக்கா, இப்போ அவங்க கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நேராக கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறா. எதுக்காக நீ இங்கேயே இருக்க, ஏன் உனக்கு வந்துட்டு நாங்கள் எது சொன்னாலும் செய்ய மாட்டியா, நாங்கெல்லாம் யாரோவா, நான் உன் தங்கச்சி இல்லையா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பாசமா பொழியிறா. இருக்காதே இவ இப்படியெல்லாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம ஷாக்ல இருக்கா.
அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை, நான் வந்து அவனோட லவ்வர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அவன் இந்த மாதிரி அடிமையாக வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், நீ ஃப்ரீயாயிரு அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். அவன் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நாளே இதை பேசி இது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டு உன்னை சந்தோஷமா இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஓ அதுதான் காரணமா அப்படின்னு புரிஞ்சிடுது. இங்கே ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, என்னதான் இருந்தாலும் அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் இல்லை அவள் தப்பே பண்ணலைனாலும் சரி, அவளை வந்து உன் தம்பி காதலிச்சுட்டு இருந்திருக்கான், அவளை கஷ்டப்படுத்துறதும் தப்பு, நீ வந்து உனக்கு அடிமை மாதிரி அவளை வச்சிருக்கிறதும் தப்பு, வேறு எதையும் அவளை வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ரொம்ப சிம்பிளாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சார் அப்பார்ட்மெண்ட் போகிறோமா இல்லைன்னா ஹோட்டலில் எங்கன்னா தங்க போகிறோமா, நீங்கள் தான் உங்களோட வில்லாவை ஹீரோயினுக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா அப்படின்னும் போது நம்ம வில்லாக்கு தான் போகிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சார் அங்கே போகக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ நான் போகணுன்னு சொல்கிறேன், ஏன் போக மாட்டியா அப்படின்னு கோவப்படும் போது இல்லை சார் நம்ம போகலாம், தாராளமாக அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நைட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் வந்துட்டு உன் மேலே கோவப்பட்டதெல்லாம் தப்பு தான், தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காத, என்னோட கசின் வந்திருக்கா, அவளை நான் இங்கே வீட்டில் தான் தங்க வைக்க போகிறேன், என்ன நீ தான் வரமாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறா. கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவனோட ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி வாசல்ல நிற்கிறான். உள்ளே போய் பார்த்தா பொம்பளை ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னடா இது பொம்பளை ட்ரெஸ் இருக்குது, சரி யாருன்னா வேலைக்காரங்க கொண்டு வந்து வச்சுருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி அவன் கேஷுவலாக விட்டுறான். ஹீரோயின் வந்து அவளோட ரூமுக்கு தங்கச்சிக்காரிக்கு கொடுத்துட்டு இந்த ரூம், அதாவது ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருந்த ரூமை வந்து இவ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டா குளிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அவள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரும்போதே கையை பிடிச்சி இழுத்துறான் ஹீரோ வந்துட்டு மொரட்டுத்தனமாக இவகிட்ட பிஹேவ் பண்ணுறான். மரியாதையாக சொல்லி எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்த அப்படி இப்படின்னு சொல்லி ஏட குடும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நீ தான் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், எதுக்காக நீ வந்த ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் ரூமுக்கு வந்து நீ தங்கிறது மட்டும் இல்லாமல் என்னோட சோப்பையும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்க, என்னோட ஞாபகம் அந்தளவுக்கு உனக்கு வந்து போதா, என்னை மறக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான் ஹீரோ. மறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஃபிகரும் இல்லை, அந்த அளவுக்கு நீ ஒர்த்தம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் கலாச்சாரா. அவ்வளோதான் ஹீரோக்கு செம்ம கடுப்பாகி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையாக வேலைக்காரங்க சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, சுடுதண்ணி கேட்டிங்களே சார் அப்படின்னும் போது வெளியில் போ அப்படின்னு காத்துறான். அவ்வளோதான், ரெண்டு பேருக்கும் யாருக்கு இந்த ரூமில் தூங்குறது அப்படின்ற சண்டையே வந்துடுது. ஹீரோயின் என்னாலலாம் முடியாது, என்னோட வில்லா இது அப்படின்னு தான் நீ சொன்ன, மரியாதை நீ போய் கெஸ்ட் ரூமில் தூங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவை துரத்து விட்டுறா. மறுநாளே அக்காவும் தங்கச்சும் மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோவை கரெக்ட் பண்ணுவது எப்படி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் இன்னும் வந்துட்டு ஐடியா கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா, இதை பார், எப்படியாவது நீ நெருக்கமாக இருக்கா மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணிட்ட அப்படின்னா அதை நான் வீடியோ எடுத்துடுறேன், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நம்ம போட்டுட்டோம்னா வேறு ஆப்ஷனே இல்லாமல் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பழைய ஐடியாவை கொடுக்குறா. அதையும் கேட்டு இவ சந்தோஷப்படுறா. இவங்களும் வந்துட்டு சைக்கிள் கேப்ல எல்லாம் எப்பெல்லாம் ஹீரோ தனியாக மாட்டுறானோ அப்பெல்லாம் வந்து பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தங்கச்சிக்காரி ட்ரை பண்ணுறா. ஹீரோயின் வந்துட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறா. கடைசியாக நைட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு ஹீரோவை எப்படியாவது மயக்கிடலாம் அப்படின்னு தங்கச்சிக்காரி ட்ரை பண்ணுறா. ஸோ இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சுட்டு அடுத்து இவங்க மயக்கினாலா இல்லையா, இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்றது நம்ம செகண்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.